ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை வந்திருக்கின்ற அனைத்து அன்புலங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பகுதி நாம் விருத்த பகுதியில் இருக்கின்றோம். விருத்த பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விருத்தம் குரோணியினுடைய கடைசி துண்டாகிய கலியை பிறவி செய்வதற்காக சிவபெருமானோடு ஆலோசனை செய்கின்றார்கள். எப்படி செய்கின்றார்கள் என்ற விவரத்தை நாம் இன்றைய வீடியோ விருத்த பகுதியின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். முன்னே பிறந்த குரோணிதன்னை மூவிரண்டாக உடல் பிளந்து தன்னை உயிரோடஞ்சு செய்து சாமீதனை நினையாததினால் வண்ண திருமால் குலையடக்கி வந்தார் சடலம் இழந்து கொண்டோம் இன்னும் பிறப்பொன்றுண்டல்லவோ இறந்த குரோணி அவன் தனக்கே. சப்தமாதர்கள் மூலம் ஈன்றெடுத்த சான்றோர் மக்களை பெற்றெடுத்து அவர்கள் மகாளியின் மூலம் வளர்க்கப்பட்டு அந்த மகாளி சான்றோர் மக்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு திருமணம் செய்து அவர்கள் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற அந்த தருணம் தோபராயகத்தை நிறைவு செய்துவிட்டு எம்பெருமான் நாராயணமூர்த்தி ஸ்ரீரங்கத்திலே வந்து வெளிவந்திருக்கின்றார். அந்த நேரம் கைலையில் சிவபெருமானிடம் குருமுனிவர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவரானவர் சிவபெருமானிடம் சொல்லுகின்றார், முன்னே பிறந்த அந்த குரோணியினுடைய உடலை நம்ம 6 பிரிவுகளாக பிரித்து தான் மூவிரண்டாக 6 பிரிவுகளாக பிரித்து அழித்தோம். அதிலே 5 பிரிவுகள் இந்த பூவுலகிலே பிறந்து அழிந்தாகிவிட்டது. ஆனால் அந்த 5 பிரிவுகளும் இந்த பூமியில் பிறவி செய்யப்பட்டு வாழ்ந்து வருகின்ற போது இறை சிந்தனை என்பது எழளவும் இல்லை. அதாவது ஒரு ஆன்மா பிறவி செய்யப்படுகின்ற போது இறைவனிடமிருந்து ஒரு ஆன்மா பிறவி செய்யப்படுகின்ற போது மீண்டும் அந்த இறைவனிடம் ஐக்கியமாக வேண்டும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் வாழுகின்ற போது இறை சிந்தனை இல்லாமல் அங்கே மீண்டும் அந்த ஆன்மா பிறப்பை எடுக்கின்றது கர்ம வினையின் காரணமாக. அதன்படி இந்த குரோணியினுடைய 5 முறை அவனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தும் அந்த ஆன்மாவானது இறை சிந்தனை என்பது இன்னும் பெறவில்லை. ஆகவே அந்த குரோணியினுடைய அந்த ஒரு பிரிவு 6ஆக பிரிக்கப்பட்ட அந்த ஒரு பிரிவிலே இன்னும் ஒரு பிரிவு இருக்கிறதல்லவா, அந்த ஒரு துணையத்தையும் நாம் மீண்டும் பிறவி செய்ய வேண்டுமல்லவா. வண்ண திருமால் குலையடக்கி இப்போ நாராயணமூர்த்தியும் என்ன செய்கின்றார், துவாபர யுகத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் அங்கே அந்த அவதாரத்தை கிருஷ்ண அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு இருக்கின்றார். அடுத்த யுகம் தோற்றுவிக்கப்படக்கூடிய தருணமும் நெருங்கி வருகின்றது. ஆகவே அதற்குரிய வழிமுறைகளை பார்க்க வேண்டாமா? அந்த குரோணிக்கு இன்னும் ஒரு பிறவி, அந்த குரோணியினுடைய கடைசி துண்டத்திற்கு இன்னும் ஒரு பிறப்பு கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறதல்லவா, அந்த செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டாமா என்று அந்த குருமுனிவர் சிவபெருமானிடம் கேட்கின்ற விதமாக இந்த விருத்த பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஐயா உண்டு.